இல்லை இது இந்த தொடர் மரணங்களை இன்னைக்கு நேற்று தான் வந்து இந்த அரசாங்கங்கள் சந்திக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஜெய்பீம் படம் பார்த்துட்டு கலங்கி நின்றவர்கள்னு கலங்கி நின்னோம் அப்படின்னு பார்க்குறாங்க. இன்னைக்கு அதே கொடுமை ஒரு மனிதனுக்கு வாழ்கின்ற சமகாலத்தில் நடத்தப்படுது அப்படின்னா ஒரு காலத்தில் நடந்தது அப்படிங்கிற படமா பார்க்குறோம். ஆனால் ஒவ்வொரு இடங்களில் இது மாதிரி நடந்து கொண்டே தான் இருக்கு. அரசு அதிகாரிகளுக்கு இந்த அதிகாரம் ஒரு பெரிய இவ்வளோ பெரிய ஒரு உயிரை எடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு விஷயத்தை எப்படி கொடுக்குது அப்படின்னு தெரியல. ஒரு சக மனுஷன் உங்களுக்கு அடிச்சாலும் வலிக்கும், எனக்கு அடிச்சாலும் வலிக்கும். நீங்க ஒருத்தரை கைது பண்ணிட்டு போகும்போதே பாருங்களேன், எடுத்தோடனே வாடா போடான்னு பேசுற காவல்துறை அதிகாரிகளை நான் பார்த்திருக்கேன். நான் எல்லாரையும் குறை சொல்லலை, நல்லபடியாக நடத்தக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் நீங்கள் மக்களுக்காகத்தான் சேவை செய்ய வந்திருக்கீங்கன்ற எண்ணத்தை உங்களுக்குள்ள விதைச்சிக்கணும். ஒவ்வொரு கடுமையாக்கப்படணும். அரசு இது உடனடியாக கவனத்தில் எடுக்கணும். ஏன்னா தூத்துக்குடியில் நடந்த அந்த பிரச்சனைக்கு பிறகு கிட்டத்தட்ட 18 இந்த மாதிரி லாக்அப் டெத்ஸ் நடந்திருக்கு, வெளியில் தெரியவே இல்லை. இப்போ இந்த சம்பவம் வெளியில் தெரிய வந்திருக்கு. இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இப்படி ஒரு உயிர் போகவே கூடாது அப்படிங்கிறதுக்கு அரசாங்கம் முழு பொறுப்பேற்றுக்கொண்டு இதுக்கு பதில் சொல்லணும்னு நான் கேட்டு